குட் மார்னிங். இன்றைக்கி வந்து நம்ம டைனமிக்ஸ் கிளாஸில் வந்து மெக்கானிக்ஸில் டைனமிக்ஸ் சாப்டரில் வந்து 4th யூனிட் வந்து பார்க்க போகிறோம். 4th யூனிட்டுங்கிறது வந்து ப்ரொஜெக்டைல் அப்படிங்கிறது. ஓகேவா? ஸோ இது வந்து கொஞ்சம் ஈஸியான சாப்டர் தான். ஸோ ஃபஸ்ட்டு எடுத்தோடனே வந்து ப்ரொஜெக்டைலோட டெஃபனிஷன் வரும். ஆக்சுவலாக ப்ரொஜெக்டைல் அப்படின்னா என்னது அப்படின்னா எ பார்ட்டிக்கல் ஆர் எ பாடி ப்ரொஜெக்டட் இஸ் கால்டு ப்ரொஜெக்டைல் அப்படின்ட்டு சொல்லுவோம். ஸோ பார்ட்டிக்கல் அப்படிங்கிற போது இங்கே நம்ம எக்ஸாம்பிளுக்கு என்ன எடுத்துக்கலாம்னா வந்து கைட் எடுத்துக்கலாம், பட்டம் அப்படிங்கிறது. ஸோ பார்ட்டிக்கல் ஆர் எ பாடி ப்ரொஜெக்டட்னால் வந்து செலுத்துவது அப்படின்ட்டு எடுத்துப்போம். இப்போ பட்டத்தை வந்து வானத்தில் செலுத்துவோம். அதை மாதிரி பால் அப்படிங்கிற பார்ட்டிக்கலை எடுத்தோன்னா அதை எறிவோமா, அப்போ அந்த எறிவதும் வந்து எதில் தான் வரும் அப்படின்னா வந்து ப்ரொஜெக்டட் அப்படிங்கிறதுல தான் வந்து வரும். ஓகேவா? எ பார்ட்டிக்கல் ஆர் எ பாடி ப்ரொஜெக்டட் இஸ் கால்டு ப்ரொஜெக்டைல் அப்படின்ட்டு சொல்லுவோம். The path pursued by a projectile is called the trajectory of the projectile. ட்ராஜெக்ட்ரினா என்னது அப்படின்னா பாதை அப்படின்ட்டு மீனிங். அந்த ப்ரொஜெக்டைல் இருக்குல்ல, அந்த ப்ரொஜெக்டைல் செல்லக்கூடிய அந்த பாதையை தான் வந்து நம்ம என்னென்னு சொல்லுவோம்னா வந்து ட்ராஜெக்டரி அப்படின்ட்டு சொல்லுவோம். ஓகேவா? நெக்ஸ்ட்டு வந்து ஹரிசாண்டல் ரேஞ்சு. இஃப் O இஸ் த பாயிண்ட் ஆஃப் ப்ரொஜெக்ஷன் அண்ட் A இஸ் த பாயிண்ட் at which projectile has the horizontal plane through O, then OA is called the horizontal range. அதாவது ஓங்கிறது வந்து பாயிண்ட் ஆஃப் ப்ரொஜெக்ஷன் அப்படின்ட்டு சொல்லியிருக்கிறாங்க. A is the point at which the projectile hits horizontal plane. அதாவது இப்படி ஹரிசாண்டல் பிளேன் இருக்குது, இந்த ப்ரொஜெக்டைல இந்த பாயிண்ட்லேருந்து நம்ம செலுத்துகிறோம். இப்படி செலுத்தும் போது மேலே வரைக்கும் அது போய் திரும்ப கீழே இந்த ஹரிசாண்டல் பிளேனை வந்து ஒரு இடத்துல வந்து டச் பண்ணுமா, ஏங்கிற இடத்துல ஹிட்ஸ் ஹரிசாண்டல் பிளேன் த்ரூ ஓ. இந்த ஓஏ அப்படிங்கிற இந்த டிஸ்டன்ஸை தான் வந்து நம்ம என்னென்னு சொல்லுவோம்னா ஹரிசாண்டல் ரேஞ்ச் அப்படின்ட்டு சொல்லுவோம். ஓகேவா? இது இதனோட டெஃபினேஷன். நெக்ஸ்ட்டு ரேஞ்ச் ஆன் அன் இன்க்ளைன்டு பிளேன். சப்போஸ் ஓஏ இஸ் த லைன் ஆஃப் கிரேட்டஸ்ட் ஸ்லோப் ஆன் அன் இன்க்ளைன்டு பிளேன். இஃப் எ பார்ட்டிக்கல் ப்ரொஜெக்டட் ஃப்ரம் ஓ hits on OA at B, then OB is the range on an inclined plane. ஸோ ஓஏங்கிறது லைன் ஆஃப் த கிரேட்டஸ்ட் ஸ்லோப் அப்படின்ட்டு எடுத்துக்கிடுவோம். இஃப் எ பார்ட்டிக்கல் ஃப்ரம் ஓ ஹிட்ஸ் ஆன் ஓஏ அட் த பாயிண்ட் பி, ஓஏல வந்து பிங்கிற பாயிண்டில் வந்து ஹிட் பண்ணுது அப்படின்னா தென் இந்த ஓபியை தான் வந்து நம்ம என்னென்னு சொல்லுவோம்னா வந்து ரேஞ்ச் அப்படின்ட்டு சொல்லுவோம். இந்த ஓஏவை வந்து நம்ம ஹரிசாண்டல் ரேஞ்ச் அப்படின்ட்டு சொல்லுவோம். ஓகேவா? சரி. ஸோ இப்போ நெக்ஸ்ட்டு பார்த்தோம் அப்படின்னா வந்து டிஸ்பிளேஸ்மெண்ட், இந்த டாப்பிக்கை பற்றி பார்க்க போகிறோம். டிஸ்பிளேஸ்மெண்ட் ஆஸ் அ காம்பினேஷன் ஆஃப் ஹரிசாண்டல் அண்ட் வெர்டிக்கல் டிஸ்பிளேஸ்மெண்ட் அப்படிங்கிறது. The only force acting on a projectile is the earth's gravity. ஸோ ப்ரொஜெக்டைலில் ஆக்ட் ஆகக்கூடிய ஒரே ஒரு ஃபோர்ஸுங்கிறது வந்து எர்த்தோட கிராவிட்டி தான். கிராவிட்டி மூலமாக தான் அந்த பார்ட்டிக்கல் வந்து ப்ரொஜெக்ட் ஆகுது, which is always vertically downward direction. அது வந்து டவுன்வேர்டு டைரக்ஷனில் தான் வந்து கீழே வரும். ஸோ the projectile has an acceleration g which is always in the vertically downward direction. அப்போ எப்போவுமே ஆக்சலரேஷன் வந்து டவுன்வேர்டு டைரக்ஷனில் தான் வந்து நமக்கு ஆக்ட் ஆகும். ஸோ இப்போ நம்ம டிஸ்பிளேஸ்மெண்ட்டை வந்து கன்சிடர் பண்ணுவோம். ஹரிசாண்டல் டைரக்ஷன்லேயும் வெர்டிக்கல் டைரக்ஷன்லேயும் கன்சிடர் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு ஹரிசாண்டல் டிஸ்பிளேஸ்மெண்ட். In the horizontal direction there is no force on the projectile. ஸோ ஹரிசாண்டல் அப்படிங்கிற போது இப்படிங்கிறது நமக்கு தெரியும். ஸோ ஹரிசாண்டல் டைரக்ஷனில் எந்த விதமான ஃபோர்ஸுமே நமக்கு ஆக்ட் ஆகாது. வெர்டிக்கல் டைரக்ஷனில் மட்டும்தான் நமக்கு வந்து ஃபோர்ஸ் வந்து ஆக்ட் ஆகும். In the horizontal direction there is no force on the projectile. So acceleration of the projectile in this direction is 0. ஸோ இந்த டைரக்ஷனை பொறுத்த வரையில் ஆக்சலரேஷன் வந்து 0 அப்படின்ட்டு சொல்லிடலாம். அண்ட் ஹென்ஸ் த projectile moves in the horizontal direction with constant velocity, which is the component of the velocity of the projection. So if the projectile is projected with the velocity
u in the direction which is inclined to the horizontal range at an angle alpha. அப்போ அதனோட horizontal component வந்து நம்ம எப்படி எடுத்துக்கலாம் அப்படின்னா வந்து u cos alpha அப்படின்ட்டு எடுத்துக்கலாம். If the projectile projected with the velocity u in the direction in which is inclined at an horizontal to the angle alpha, இந்த டயக்ராமை பார்த்தீங்க அப்படின்னா வந்து தெரியும். ஹரிசாண்டலோட ஆல்ஃபா அப்படிங்கிற ஆங்கிளை மேக் பண்ணிச்சு அப்படின்னா உங்களுக்கு ஹரிசாண்டல் டிஸ்பிளேஸ்மெண்ட் வந்து u cos alpha, horizontal velocity வந்து u cos alpha கிடைக்கும். horizontal displacementோட ஃபார்முலா velocity into time. நமக்கு horizontal velocity தான் u cos alpha, டைமுங்கிறது tனா இது u cos alpha into t அப்படின்ட்டு எடுத்துக்கலாம். ஸோ இதை மாதிரி vertical displacement. ஸோ இப்போ vertical displacement பார்க்கலாம் அப்படின்னா to study the vertical displacement we shall choose the upward direction. ஸோ இங்கே நம்ம பார்த்துட்டோம் முதல்லையே vertical displacement படிக்கிறதுக்கு நம்ம upward direction தான் வந்து கன்சிடர் பண்ண போகிறோம் அப்படின்ட்டு சொல்லியாச்சு. as the positive direction. In this direction the acceleration of the particle is minus g அப்படின்ட்டு கொடுத்துருக்காங்களா. ஏன்னா நம்ம இங்கே என்ன சொல்லிட்டோம் முதல்லையே இந்த ஆக்சலரேஷன் வந்து அப்வர்ட் ஆக்சலரேஷன் அப்படின்ட்டு சொல்லி தான் அதை வந்து நம்ம ஜி அப்படின்ட்டு நம்ம எடுத்திருப்போம் முதல்லையே பார்த்தீங்க அப்படின்னா. இந்த vertically டவுன்வேர்டில் தான் வந்து அதை ப்ளஸ் ஜி அப்படின்ட்டு நம்ம எடுத்திருப்போம். நம்ம இங்கே கன்சிடர் பண்ணுறது வந்து அப்வர்டு டைரக்ஷன். ஸோ அதனால நமக்கு என்னதுவாகும் அப்படின்னா டைரக்ஷன் மாறுறதுனால இதை மைனஸ் ஜி அப்படின்ட்டு எடுப்போம். ஓகேவா. ஸோ த வெர்டிக்கல் டிஸ்பிளேஸ்மெண்ட் கேன் பி ஸ்டடிடு வித் தீஸ் ஈக்குவேஷன்ஸ். ஸோ வெர்டிக்கல் டிஸ்பிளேஸ்மெண்ட்டை படிக்கிறதுக்கு நம்ம இந்த ஈக்குவேஷன்ஸ்னால் ஃபிசிக்ஸ்லேருந்து நமக்கு தெரிஞ்சிருக்கிற இந்த நோன் ஈக்குவேஷன்ஸை படிச்சுக்கோங்க. v = u + at, s = ut + half at square, v square = u square + 2as அப்படிங்கிறது எல்லாம். So the initial velocity in the positive direction is u sin alpha. இப்போ நம்ம என்ன ப்ரூவ் பண்ணணும் அப்படின்னா வந்து path of the projectile is a parabola அப்படிங்கிறத வந்து நம்ம ப்ரூவ் பண்ண போகிறோம். ஓகேவா. இது வந்து 8 மார்க்குக்கு இம்பார்ட்டண்ட்டான கொஸ்டின். ப்ரூவ் தட் path of projectile is parabola அப்படிங்கிறது. Suppose a particle of mass m is projected from the point O with a speed u in a direction which makes an angle alpha with the horizontal. நம்ம என்ன செஞ்சுக்கிறோம் அப்படின்னா ஒரு பார்ட்டிக்கல் எடுத்துக்கிறோம். அந்த பார்ட்டிக்கலோட மாஸ் வந்து m அப்படின்ட்டு சொல்லியிருக்கிறாங்க. இது வந்து இந்த ஓங்கிற பாயிண்ட்லேருந்து நம்ம ப்ரொஜெக்ட் பண்ண போகிறோம். ப்ரொஜெக்ட் பண்ணும்போது அது போகக்கூடிய அந்த வேகம் அந்த ஸ்பீடை வந்து u அப்படின்ட்டு நம்ம எடுத்துக்கிறோம். in a direction which makes an angle alpha with the horizontal. அப்புறம் let the particle hits the horizontal plane through O at the point A. அப்போ இந்த ஓலேருந்து போகக்கூடிய இந்த பார்ட்டிக்கல் இந்த ஹரிசாண்டல் பிளேனை ஏங்கிற பாயிண்டில் வந்து ஹிட் பண்ணுது அப்படின்ட்டு எடுப்போம். அப்போ ஓஏங்கிறத தான் வந்து நம்ம எக்ஸ் ஆக்சஸ்ன்னு எடுக்க போகிறோம். அண்டு வெர்டிக்கல் த்ரூ ஏவை வந்து நம்ம ஒய் ஆக்சஸ் அப்படின்ட்டு எடுக்க போகிறோம். ஓகேவா. இப்படி எடுத்துக்கிட்டாச்சு அப்படின்னா லெட் பிங்கிறது தான் வந்து பாயிண்ட், பி த பொசிஷன் ஆஃப் த பார்ட்டிக்கல் அட் த டைம் டி. பிங்கிறது தான் வந்து இங்கேருந்து போகக்கூடிய இந்த பார்ட்டிக்கல் ஆஃப்டர் எ டைம் இன்டர்வல் டீயில் இந்த இடத்துல இருக்குது அப்படின்ட்டு நம்ம கன்சிடர் பண்ணிக்கலாம். அப்போது த ஹரிசாண்டல் அண்ட் வெர்டிக்கல் டிஸ்பிளேஸ்மெண்ட் அதெல்லாம் நம்ம எழுதணும். ஸோ ஹரிசாண்டல் டிஸ்பிளேஸ்மெண்ட் வெர்டிக்கல் டிஸ்பிளேஸ்மெண்ட்டை வந்து எக்ஸ், ஒய் அப்படின்ட்டு எடுத்துக்க போகிறோம். சின்ஸ் த எர்த் கிராவிட்டி இஸ் த ஒன்லி ஃபோர்ஸ் ஆன் த ப்ரொஜெக்டைல், the horizontal and vertical component of the acceleration are. So earth gravity தான் வந்து ஒரே ஒரு ஃபோர்ஸ், ப்ரொஜெக்டைலில் ஆக்ட் ஆகக்கூடிய ஒரே ஒரு ஃபோர்ஸுங்கிறத சொல்லிட்டோம். அது வெர்டிக்கலி டவுன்வேர்டில் தான் ஆக்ட் ஆகும் அப்படிங்கிறதையும் வந்து நம்ம ஃபஸ்ட் லைன்லேயே சொல்லிட்டோம். ஸோ அப்போது ஹரிசாண்டல்ங்கிறதுக்கு வந்து வேலையே கிடையாது. ஆனால் எர்த் கிராவிட்டி வெர்டிக்கலில் தான் ஆக்ட் ஆகுதுன்னா ஹரிசாண்டலில் அது ஆக்ட் ஆகாது. அதனால உங்களுக்கு ஹரிசாண்டல் காம்பனண்ட் வந்து 0. அதை மாதிரி வெர்டிக்கலி இங்கே அப்வேர்டில் தான் நம்ம செலுத்துகிறோம்.
ஸோ நமக்கு வந்து டவுன்வேர்டு ஆக்சலரேஷன் தான் ஜி. ஸோ அப்வேர்டு ஆக்சலரேஷன் அப்படின்ட்டு பார்க்கும்போது அது மைனஸ் ஜி அப்படின்ட்டு வரும். ஸோ ஹரிசாண்டலில் எந்த ஃபோர்ஸுமே கிடையாதுங்கிறதுனால 0, வெர்டிக்கலில் வந்து அப்வேர்டு டைரக்ஷனில் இருக்கிறதுனால மைனஸ் ஜி. ஓகேவா? சரி. The horizontal component of the velocity is always constant, which is the initial component u cos alpha. Horizontal displacement தான் வந்து horizontal velocity u cos alpha அப்படிங்கிறத நம்ம முதலியே பார்த்துட்டோம்ல, அதுதான் வந்து இங்கே எழுதியிருக்காங்க. horizontal velocity displacement வந்து u cos alpha அப்படிங்கிறது. அப்போ horizontal displacement எழுதணும். displacementங்கிறது velocity into time, அப்போ u cos alpha into t அப்படிங்கிறத வந்து நம்ம எழுதிடுவோம். ஓகேவா? சரி, இப்போது வெர்டிக்கல் காம்பனண்ட்டுக்கு வருவோம். ஸோ வெர்டிக்கல் காம்பனண்ட்டை பொறுத்தவரையில் இனிஷியல் வெலாசிட்டிங்கிறது u sin ஆல்ஃபா. எப்படி ஹரிசாண்டல் வெலாசிட்டி u cos ஆல்ஃபாவோ இனிஷியல் இங்கே வெர்டிக்கல் வெலாசிட்டி வந்து u sin ஆல்ஃபா. அதை மாதிரி ஆக்சலரேஷனுங்கிறது மைனஸ் ஜிங்கிறது தெரியும், டைமுங்கிறது டீங்கிறது நம்ம எடுத்துக்கிறோம். நம்ம இங்கே வெர்டிக்கலாக தான் நம்ம பார்க்குறோம், அதனால் டிஸ்டன்ஸ் ட்ராவல்டை வந்து ஒய் அப்படின்ட்டு எடுத்துக்கிறோம். ஸோ இப்போ நம்ம இங்கே என்ன ஃபார்முலா யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா s is equal to ut plus half at square அப்படிங்கிற இந்த ஃபார்முலாவை நம்ம யூஸ் பண்ண போகிறோம். இங்கே டிஸ்டன்ஸ் ட்ராவல்டை வந்து ஒய்ன்னு நம்ம டினோட் பண்ணிக்கிறோம். ஈக்குவல் டு வெலாசிட்டி வந்து u sin ஆல்ஃபா அப்படின்ட்டு வச்சுருக்கிறோம். டைம் இன்டர்வலை டீன்னு வச்சுருக்கிறோம். மைனஸ் ஹாஃப் ஆக்சலரேஷன் வந்து மைனஸ் ஜிங்கிறதுனால மைனஸை முன்னாடி போட்டுட்டேன் ஜி. அந்த டைமை அதே மாதிரி டி ஸ்கொயர் அப்படின்ட்டு எழுதிக்கலாம். அதுதான் இந்த y is equal to sin alpha minus half gt ஸ்கொயர் அப்படிங்கிறது. ஓகேவா? ஸோ இப்போ இந்த ரெண்டு ஈக்குவேஷன்ஸையும் தான் நம்ம சால்வ் பண்ணணும். எக்ஸ் இங்கே இருக்குது, ஒய் இங்கே இருக்குதா, இந்த ரெண்டு ஈக்குவேஷன்லேருந்து தான் நம்ம சால்வ் பண்ணி எழுத போகிறோம். ஆக்சுவலாக எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு யூ காஸ் ஆல்ஃபா இன்ட்டு டி அப்படின்ட்டு இருக்கிறதுனால t equal to x divided by u cos alpha அப்படின்ட்டு நம்ம எழுதிக்கலாமா? இந்த டீயோட வேல்யூவை தான் நம்ம ரெண்டாவது ஈக்குவேஷனில் சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். அப்போ ரெண்டாவது ஈக்குவேஷனில் y equal to u sin alpha into tக்கு பதிலாக தான் x divided by u cos alpha minus half g t ஸ்கொயருக்கு பதிலாக என்னதுன்னா அந்த எக்ஸ் டிவைடட் பை யூ காஸ் அல்ஃபா தான் ஹோல் ஸ்கொயர் அப்படிங்கிற மாதிரி கிடைக்கும். ஓகேவா? அதை தான் வந்து நம்ம இந்த இடத்துல எழுதி வச்சுருக்கிறோம். ஸோ இதனோட சிம்பிளிஃபிகேஷன் அப்படின்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா சைன் ஆல்ஃபா டிவைடட் பை காஸ் ஆல்ஃபாங்கிறது டேன் ஆல்ஃபா. இந்த யூ கேன்சல் ஆயிரும். அப்போ எக்ஸ் டேன் ஆல்ஃபா அப்படின்ட்டு எழுதிக்கலாம். இந்த g/2 அப்படியே எழுதியிருக்கிறோம். எக்ஸை ஸ்கொயர் பண்ணால் எக்ஸ் ஸ்கொயர், யூவை ஸ்கொயர் பண்ணால் யூ ஸ்கொயர், காசை ஸ்கொயர் பண்ணால் காஸ் ஸ்கொயர் ஆல்ஃபா அப்படிங்கிறது வந்து நமக்கு கிடைக்கும். ஓகேவா? ஸோ இதுதான் வந்து இது. திஸ் இஸ் அ செகண்ட் டிகிரி ஈக்குவேஷன் சாட்டிஸ்ஃபைங் x ஸ்கொயர் மைனஸ் ab ஈக்குவல் டு 0. ஸோ இது வந்து எதனோட ஈக்குவேஷன் அப்படின்னா வந்து பேரபலாவோட ஈக்குவேஷன் அப்படிங்கிற மாதிரி நம்ம சொல்லிடலாம். இதுதான் வந்து பார்ட் ஆஃப் த ப்ரொஜெக்டைல் இஸ் த பேரபலா அப்படிங்கிறது. ரெண்டாவது மெத்தட் இதையே வந்து வெக்டார் மெத்தடில் கொடுத்துருக்குறாங்க. ஸோ நமக்கு வெக்டார் மெத்தட் தேவையில்லை. ஏதாவது ஒரு மெத்தட் நம்ம பார்த்தா போதும். வெக்டார் மெத்தடை விட இப்போ நம்ம பார்த்துருக்கக்கூடிய நார்மல் மெத்தட் கன்வீனியன்ஸாக இருக்கும். ஸோ நம்ம அதையே வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் வந்து பார்ட் ஆஃப் த ப்ரொஜெக்டைல் இஸ் அ பேரபலா. இதுதான் ஃபார்முலா. இந்த ஃபார்முலாவை பின்னாடி ஏதாவது ப்ராப்ளம்ஸ்லையும் வந்து நம்ம யூஸ் பண்ணுவோம். ஓகேவா? இப்போ இதனோட ரிமார்க் என்ன அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். அந்த செகண்ட் மெத்தடு வேண்டான்னு சொல்லிட்டேன். ஸோ ரிமார்க்கை பார்க்க போகிறோம். ஓகேவா? the above equation can be written asனு சொல்லியிருக்காங்களா. above equationங்கிறது நம்ம இப்போ கண்டுபிடிச்சோம்ல, y is equal to x tan alpha minus g/2 x square by u square cos square alpha. அந்த ஈக்குவேஷனை தான் வந்து ரீஅரேஞ்ச் பண்ண போகிறோம். ஓகேவா? ஆக்சுவலாக அந்த ஈக்குவேஷன் என்னது அப்படின்னா y is equal to x tan alpha minus g/2 x square u square cos square alpha அப்படின்ட்டு இருக்குதா. இப்போ நம்ம ரெண்டு பக்கமும் எதால் மல்டிபிள் பண்ண போகிறோம் அப்படின்னா 2u square cos square alpha அதால் மல்டிபிள் பண்ண போகிறோம். ஓகேவா? அப்போ 2u square cos square alpha
இன்ட்டு tan ஆல்ஃபாவை வந்து sin ஆல்ஃபா பை காஸ் ஆல்ஃபா அப்படின்ட்டு எடுத்துக்கலாம். ஒரு எக்ஸ் இருக்குது, அதையும் இங்கே வச்சுக்கோங்க. ஸோ திஸ் இஸ் ஈக்குவல் டு இங்கேயும் அதே மாதிரி தான் gx² பை 2u² cos² ஆல்ஃபா இன்ட்டு 2u² cos² ஆல்ஃபா. இதால் நம்ம மல்டிபிள் பண்ணுறோம். மல்டிபிள் பண்ணும்போது எனக்கு என்னவாகும் அப்படின்னா, இங்கே இந்த 2 டேர்மும் கேன்சல் ஆகிரும், இங்கே ஒரு இது கேன்சல் ஆகும். ஓகேவா? இப்போ இது ஒரு 2 இருக்குது, இங்கே sin ஆல்ஃபா காஸ் ஆல்ஃபா u² இருக்குது, எக்ஸ் இருக்குது. ஸோ இது எல்லாத்தையும் நான் மறுபடியும் எழுதுகிறேன் பாருங்கள். அப்போ 2u² cos² ஆல்ஃபா இன்ட்டு y is equal to 2u² x sin alpha cos alpha divided by g கிடையாது, 2u² cos² alpha equal to gx² அப்படிங்கிறது வந்து இருந்துச்சு. ஓகேவா? ஸோ இதுக்கப்புறம் இதை இன்னும் ஃபர்தராக வந்து நம்ம சிம்பிளிஃபை பண்ணணும். ஸோ ஃபர்தராக சிம்பிளிஃபை பண்ணும்போது ஒரு டேர்மை வந்து நம்ம ஆட் பண்ணியும் சப்ட்ராக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஆக்சுவலாக நமக்கு இப்படி இருந்துச்சு, அப்படி தானே? 2u² cos² ஆல்ஃபா இன்ட்டு y இஸ் ஈக்குவல் டு 2u² x sin ஆல்ஃபா காஸ் ஆல்ஃபா மைனஸ் gx² அப்படின்ட்டு இருந்துச்சு. ஸோ இப்போ நம்ம த்ரூ அவுட்டாக ஜியால் டிவைட் பண்ணுறோம். ஸோ ஜியால் டிவைட் பண்ணோம் அப்படின்னா இந்த ஜி கேன்சல் ஆகிரும், ரிமைனிங் உள்ளது இந்த மாதிரி வந்து இருக்கும். ஸோ இதில் வந்து நம்ம என்ன செய்கிறோம் அப்படின்னா வந்து இந்த டேர்மை மட்டும், இந்த x² டேர்மை மட்டும் நம்ம என்ன செய்ய போகிறோம்னா வந்து இந்த சைடு கொண்டுட்டு வர போகிறோம். அப்போ அது x² மைனஸ் 2u² cos² ஆல்ஃபா பை ஆல்ஃபா பை ஜி அப்படிங்கிற மாதிரி நமக்கு எழுத முடியும். ஓகேவா? ஸோ அப்படி வந்து நம்ம எழுதணும் அப்படின்னா என்ன கிடைக்குங்கிறத பார்ப்போம். ஸோ இது வரைக்கும் நோட் பண்ணிக்கோங்க. ஸோ இதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா நான் எப்படி எழுதுகிறேன் அப்படின்னா, ஆக்சுவலாக எப்படி எழுத போகிறேன்னா x² மைனஸ் 2u² sin ஆல்ஃபா காஸ் ஆல்ஃபா பை ஜி into x is equal to minus 2u² cos² alpha by g into y. அதாவது ஒன்றும் இல்லை, த்ரூஅவுட் மைனஸால் மல்டிபிள் பண்ணி எழுதியிருக்கிறேன், அவ்வளவுதான். ஏன்னா இப்படி எழுதிட்டேன் அப்படின்னா நான் இந்த சைடு லெஃப்ட் சைடில் இருக்குல்ல, இந்த டேர்மை a minus b the whole square ஃபார்மேட்டில் வந்து எழுத போகிறேன். ஸோ a minus b the whole square ஃபார்மேட்டில் எழுதும் போது எனக்கு ஒரு டேர்ம் வந்து ஆட் பண்ணி சப்ட்ராக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். அது என்ன டேர்ம் அப்படின்னா வந்து இந்த u⁴ sin² ஆல்ஃபா cos² ஆல்ஃபா டிவைடட் பை ஜி, இந்த டேர்மை நான் ஆட் பண்ணி சப்ட்ராக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். u⁴ sin² ஆல்ஃபா cos² ஆல்ஃபா டிவைடட் பை ஜி, இந்த டேர்மை நான் ஆட் பண்ணி சப்ட்ராக்ட் பண்ணிக்கிடுவேன். ஆட் பண்ணக்கூடிய டேர்மை நான் இது கூட சேர்த்துக்கிடுறேன். ஓகேவா? அப்போ சப்ட்ராக்ட் பண்ணக்கூடிய டேர்ம் அப்படியே இருக்கும். அது ஈக்குவல்ட்டுக்கு ரைட் சைடில் போகும்போது இங்கே மைனஸில் உள்ளது அந்த சைடு வந்து ப்ளஸில் போக போகுது. ஓகேவா? அப்போ இது மூணும் சேர்ந்து a minus b the whole square ஃபார்மேட்டில் இருக்குது. இதை நான் எப்படி எழுதிக்கலாம் அப்படின்னா x மைனஸ் u² sin ஆல்ஃபா காஸ் ஆல்ஃபா பை ஜி த ஹோல் ஸ்கொயர் அப்படின்ட்டு எழுதிக்கலாம். ஈக்குவல் டு, ஏற்கனவே ஈக்குவல் டுக்கு அந்த சைடு என்னது இருந்துச்சு அப்படின்னா minus 2u² cos² ஆல்ஃபா டிவைடட் பை ஜி இன்ட்டு ஒய்ன்னு இருந்தது. இப்போ இந்த லெஃப்ட் சைட்லேருந்து ரைட் சைடுக்கு போகக்கூடியது வந்து ப்ளஸ் u⁴ sin² ஆல்ஃபா cos² ஆல்ஃபா டிவைடட் பை ஜி அப்படின்ட்டு போயிடும். இப்போ நான் ரைட் சைடில் உள்ளதை மட்டும் கன்சிடர் பண்ண போகிறேன். ரைட் சைடில் நமக்கு 2 டேர்ம்ஸ் இருந்தது. ஃபஸ்ட்டு டேர்ம் வந்து minus 2u² cos² ஆல்ஃபா பை ஜி இன்ட்டு ஒய்ன்னு, ரெண்டாவது டேர்ம் வந்து u⁴ sin² ஆல்ஃபா cos² ஆல்ஃபா பை ஜி ஸ்கொயர் அப்படின்ட்டு இருந்தது. நான் ஜின்னு போட்டிருப்பேன், இது ஆக்சுவலாக g². ஓகேவா? அதை மாற்றிக்கிடுங்க. ஏன்னா g² டினாமினேட்டரில் உள்ளதை தான் நம்ம ஆட் பண்ணி சப்ட்ராக்ட் பண்ணணும். ஓகேவா? சரி, இப்போ இந்த 2 டேர்ம்லேருந்து 2u² cos²
ஆல்ஃபா பை ஜி இதை வந்து பொதுவாக எடுக்க போகிறோம். அதை பொதுவாக எடுத்தேன்னா எனக்கு ப்ராக்கெட்குள்ளே ரிமைனிங் என்னது இருக்கும் அப்படின்னா ரெண்டாவது டேர்மில் வந்து ஒரு ஒய் அப்படிங்கிறது ரிமைனிங் இருக்கும். மொதல் டேர்மில் என்னது ரிமைனிங் இருக்கும் அப்படின்னா யூ ஸ்கொயர் சைன் ஸ்கொயர் ஆல்ஃபா. இங்கே ஜிஏ 2வே இல்லை, நம்ம 2வை வெளியில் எடுத்துருக்குறோம். அதனால நான் என்ன செஞ்சுருவேன் அப்படின்னா ஒரு 2வை வந்து டிவைட் பண்ணிடுவேன். அப்போ 2g அப்படிங்கிற மாதிரி நான் எழுதிட முடியும். ஓகேவா? அப்போ எனக்கு ரைட் ஹேண்டு சைடு எப்படி சிம்ப்ளிஃபை ஆகும்னா இந்த மாதிரி வந்து எனக்கு சிம்ப்ளிஃபை ஆகும். ஓகேவா? இப்போ நான் லெஃப்ட் ஹேண்ட் சைடு ரைட் ஹேண்டு சைடு சேர்த்து எழுதுகிறேன். எப்படி இருக்குன்னு பாருங்கள். ஆக்சுவலாக லெஃப்ட் ஹேண்டு சைடில் வந்து எப்படி இருந்துச்சு அப்படின்னா எனக்கு அது இந்த மாதிரி இருந்திருக்கும். எக்ஸ் மைனஸ் யூ ஸ்கொயர் சைன் ஆல்ஃபா காஸ் ஆல்ஃபா பை ஜி த ஹோல் ஸ்கொயர்னு இருந்திருக்கும். இப்போ ரைட் சைடில் நான் எப்படி எழுதியிருந்தேன், இந்த டேர்மை வந்து பொதுவாக எழுதியிருந்தேன். ப்ராக்கெட்குள்ளே எனக்கு எப்படி வந்துச்சு அப்படின்னா இந்த மாதிரி வந்துச்சு. ஓகேவா? ஸோ த அபவ் ஈக்குவேஷன் கேன் பி ரிட்டர்ன் அஸ் அப்படின்ட்டு இவங்க ஒரே லைனில் கொடுத்துட்டாங்க. அப்போ இதை நம்ம என்ன செய்யணும்னு நான் சொல்லியிருந்தேன். ஃபஸ்ட்டு ஸ்டெப் வந்து அந்த ஒய் ஈக்குவல் டு எக்ஸ் டேன் ஆல்ஃபான்னு இருக்குல்ல, அந்த ஈக்குவேஷனை எழுதிக்கோங்க. 2u ஸ்கொயர் காஸ் ஆல்ஃபாவால் ரெண்டு பக்கமும் வந்து மல்டிபிள் பண்ணுங்கள். மல்டிபிள் பண்ணிவிட்டு டேர்ம்ஸை வந்து ரீஅரேஞ்ச் பண்ணுங்கள். ரீஅரேஞ்ச் பண்ணதுக்கப்புறம் u பவர் 4 சைன் ஸ்கொயர் ஆல்ஃபா காஸ் ஸ்கொயர் ஆல்ஃபா பை ஜி ஸ்கொயரை வந்து ஆட் பண்ணி சப்ட்ராக்ட் பண்ணுங்கள். அப்புறம் லெஃப்ட் ஹேண்ட் சைடில் உள்ளதை a மைனஸ் பி த ஹோல் ஸ்கொயருங்கிற ஃபார்மேட்டில் எழுதுங்க. ரைட் ஹேண்ட் சைடில் உள்ளதை இந்த மாதிரி வந்து சிம்ப்ளிஃபை பண்ணிக்கோங்க. ஓகேவா? இப்படி சிம்ப்ளிஃபை பண்ணியாச்சு அப்படின்னா இதனோட ஃபார்மேட் பார்க்குறதுக்கு எப்படி இருக்குது அப்படின்னா எக்ஸ் ஸ்கொயர் ஈக்குவல் டு மைனஸ் 4ay அப்படிங்கிற ஃபார்மேட்டில் இருக்குது. இதுதான் வந்து நமக்கு பேரபோலாவோட ஈக்குவேஷன் அப்படிங்கிறது தெரியும். ஸோ இதில் வந்து லேட்டஸ் ரெக்டம் அப்படிங்கிறது என்னது அப்படின்னா இந்த 4aவோட இந்த டேர்மை தான் வந்து நம்ம லேட்டஸ் ரெக்டம் அப்படின்ட்டு நம்ம சொல்லுவோம். ஸோ அதனால் நமக்கு லேட்டஸ் ரெக்டம் வந்து என்னது கிடைக்கும் அப்படின்னா 2u ஸ்கொயர் காஸ் ஸ்கொயர் ஆல்ஃபா டிவைடட் பை ஜி அப்படின்ட்டு கிடைக்கும். அதை மாதிரி வேர்டெக்ஸ் பாயிண்ட்ஸ் வந்து இந்த ரெண்டு பாயிண்ட்டு தான் வேர்டெக்ஸோட பாயிண்ட்ஸ். ஓகேவா? ஸோ அதை ரெண்டையும் தான் நமக்கு கீழே எழுதியிருப்பாங்க. இதுதான் வந்து அந்த ரெண்டு பாயிண்ட்டுன்னு டயக்ராமில் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதை மாதிரி லேட்டஸ் ரெக்டம் வந்து இது, அதை மாதிரி பாயிண்ட்ஸ் வந்து இது அப்படிங்கிறத வந்து சொல்லியிருப்பாங்க. ஓகேவா? ஸோ பார்ட் ஆஃப் த ப்ரொஜெக்டைல் இஸ் பேரபோலா அதை வந்து எழுதும் போது இது வரைக்குமே கூட நீங்கள் கண்டினியூ பண்ணி முடிக்கலாம். அதாவது இந்த ரிமார்க்குங்கிற வேர்டை வந்து எழுத வேண்டாம். அங்கே அந்த y ஈக்குவல் டு எக்ஸ் டேன் ஆல்ஃபாங்கிற ஈக்குவேஷனை முடிப்போம்ல, அதை முடிச்சுட்டு கண்டினியூட்டியாக த அபவ் ஈக்குவேஷன் கேன் பி ரிட்டர்னஸ் அப்படிங்கிற மாதிரி எழுதி இதெல்லாம் கண்டுபிடிச்சி இதனோட லேட்டஸ்ட் ரெக்டம் என்ன, பாயிண்ட் என்ன அப்படிங்கிறத வரைக்கும் நீங்கள் கண்டினியூ பண்ணி முடிக்கலாம். ஓகேவா? ஸோ இதுதான் இது இம்பார்ட்டண்ட் 8 மார்க் கொஸ்டின். பார்ட் ஆஃப் எ ப்ரொஜெக்டைல் இஸ் எ பேரபோலா அப்படிங்கிறது. ஸோ இந்த ஒரு ப்ராப்ளம் இன்றைக்கி வீடியோவில் பாருங்கள்.